ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் பேஜ் 1 போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் நல்லபடியாக வந்து நினச்சிருக்கு அப்படின்னா பேஜ் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேஜ் 2 வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ்ஏ ஆன்லைன் கோர்ஸ் வந்து பேஜ் 2 வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ சனிக்கிழமை வீடியோ போட்டிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை அட்மிஷன் ஃபுல் ஆகிட்டு. பட் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நண்பர்கள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து முழுக்க ஆன்லைன் கிளாஸ் 3rd பேஜை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ வேண்டாம் அப்படின்றவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செஞ்சலாம் அப்படின்னா உங்கள் வேலையை பார்க்கலாம். ஏன்னா காலம் போன்றது. ஓகேவா? ஸோ அந்த காலத்தை வந்து என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால தான் நம்ம எந்த விஷயம் பண்ண போகிறோமோ அதை இன்ட்ரோவில் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுறோம். யூடியூப்காக லாஸ்ட் வரைக்கும் செவ்வாய் இது கொண்டு போய் லாஸ்ட்டில் சொல்கிற பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ 3rd பேஜ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை 18/5/2022 அன்று என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் 3rd பேஜ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட ஃபீஸ் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். 5000 அப்படின்றது இதோட ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜியோட 36 டாபிக் இருக்குது. இந்த 36 டாப்பிக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அதோட ப்ராக்டிஸ் செட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு 5500 கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் அண்டு பாக்ஸு. ஓகேங்களா? ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 11th 12th புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9th 10th புக் பேக் கொஸ்டினை மட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா தருவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த 5000 தான் இருக்குது. ஸோ இது வந்து நோட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டெஸ்ட் பக்கம். ஓகேவா? 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்டு சோசியல், அப்புறம் சைக்காலஜி அண்டு ஃபுல் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த 5000 பேமெண்ட்டில் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா க்ளீனாக வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11th 12th அப்படின்றது நம்மளோட எஸ்ஏக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நாங்கள் திரும்ப அதான் சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த 11th 12th மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 11th சயின்ஸ், 11th சோசியல் அப்படி டெஸ்ட் வைக்கிறது இல்லை. ஓகேவா? 11th பொறுத்தவரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11th ஃபிசிக்ஸ் ஒரு டெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட்டு, பாட்டனி ஒன்று, சுவாலஜி ஒன்று. அதே போல் தான் சோசியலை பொறுத்தவரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 11th பொறுத்தவரை ஜாகிரஃபி ஒன்று, எக்கனாமிக்ஸ் ஒன்று, ஹிஸ்ட்ரி ஒன்று, பாலிட்டி ஒன்று, இந்த மாதிரி 4 டெஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ 11th 12th மட்டுமே உங்களுக்கு சயின்ஸில் ஒரு 8 டெஸ்ட்டு, சோசியலில் ஒரு 8 டெஸ்ட்டு, ஸோ 16 டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த 11th 12th மட்டுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸை பொறுத்தவரை ஸ்மார்ட்டாக நம்ம இது கொண்டு போகிறதுனால நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 டாபிக் 3 டாபிக் என்ன செய்யும் அப்படின்னா கவர் ஆகும். ஒரு நாளைக்கு ஆன்லைன் கிளாஸில் ஒரு 100 to 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செட்டு கிடைக்கும். நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சைக்காலஜி கூடயே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஜிகேயோட டெஸ்ட் போர்ஷனும் ஆட் ஆகி வரும். ஸோ கரெக்டாக 40 days பிளான் பண்ணி இந்த கிளாஸை நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது. 5000 பேமெண்ட்டு. இது நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். 7373739876 அப்படின்ற நம்பர். நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு பே பண்ணுங்கள். பே பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கு ஆட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி நினச்சிக்கலாம் அப்படின்னா கேட்டுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட்டாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த கோர்ஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களோட ஃபீட்பேக் இதுதான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே ஒர்த்ஃபுல் உங்களுக்கும் இந்த நினச்சலாம் அப்படின்னு கிடைக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். ஸோ 2 பேஜ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ 3rd பேஜுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம இந்த 3rd பேஜை வந்து கொண்டு வரோம். ஸோ அதை கரெக்டாக வந்து நினச்சிருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கங்க. காலத்தை இந்த டைமில் வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக தேவையானதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தேவையில்லாததை வந்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா படிக்காதீங்க. நமக்கு எக்ஸாமுக்கு எதாவது தேவையோ அதை மட்டும் செலக்டிவாக வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஏரியா, மினிமம் கொஸ்டின்ஸ் ஏரியா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போர்ஷன் வந்து நினச்சது அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த டைமில் இனிமேல் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஏரியா எந்த போர்ஷனில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு
சால்வ் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் படிக்க போகிறேன், 40 நாளில் படித்து எஸ்ஏ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் கிளாஸ் புக்கையோ 7ஆம் கிளாஸ் புக்கையோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தாலே அது மிகவும் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 12th 11th என்ன செஞ்சுருங்க அப்படின்னா போயிருங்க. அதுலேயும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு சோசியலை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா சோசியலில் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைக்காலஜி ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் வந்து என்ன வருது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் உட்பட எல்லாமே வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா வந்துடுது. ஓகேவா? ஸோ சொன்ன வாக்கியம் தான், எங்களோட நோட்ஸ் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றியை வந்து என்ன செய்ய முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த நோட்ஸ். ஓகேவா? ஸோ நோட்ஸ் அப்படின்றது பெருசாக நாங்கள் என்ன பண்ணல அப்படின்னா வெளியில இருந்தோ வேறு எதுவும் கொண்டு வரல. ஓகேவா? ஸோ எங்களோட நோட்ஸ் முழுக்க முழுக்க என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கூல் புக்ஸு. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸை மட்டும் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வந்து உங்கள்கிட்ட என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு இதாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ பயன்படுத்திக்கங்க. நன்றி.